ஹோட்டல் ஸ்டைலில் இன்றைக்கி பூரியோட உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறேங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துக்குங்க. அது கூடவே 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. சில பேர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது தக்காளி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய தக்காளிலாம் போடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க போதும். நான் காரத்துக்காக கொஞ்சமாக ரெட் சில்லி சேர்த்துக்கிறேங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க. சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒரு கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி துருவி வச்சுருக்கேன், அந்த கேரட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. கேரட்டோட பச்சை வாசனை போகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கேரட் நல்லா வதங்கி ஓரமாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. உப்பு நம்ம தண்ணிலாம் சேர்த்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க, ரொம்ப திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல் உப்பு தாங்க சேர்க்குறேன், உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ கிளறி விட்டுக்கலாங்க. என்னடா தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, இப்போ நம்ம போட போகிற பொருள் தாங்க இந்த மசாலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டே கொடுக்கும். ஒரு பவுலில் அரிசி மாவு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு எடுத்து அதை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சா நமக்கு தேவையான அளவுக்கு திக்காக வந்துடுங்க. வாங்க எப்படி இருக்குன்னுட்டு பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கலந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி நமக்கு தேவையான அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாங்க. ஹோட்டல் ஸ்டைலில்
உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக செஞ்சுட்டேங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கற்று சுவைப்பம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோவாக போடுறேன் மக்களே. தேங்க்யூ.